பிரியமா இருக்க நீ விரும்புவாயானால் துர்மார்க்கமான பலியை செலுத்த வேண்டாம். அசுத்தமான பலியில தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. பலி இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. அவர் சர்வ அங்க தகன பலியாய் மாறினாராம். எப்படின்னா சர்வ அங்கம் தகன பலி. அப்ப யாருடைய பலியில தேவன் பிரியமாய் இருக்க மாட்டாருங்க? உன்னுடைய ஜெபத்துல பிரியமாய் இருக்க விரும்பினால் உன்னுடைய பலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். உத்தமர்களை கர்த்தர் வெறுக்கிறதும் இல்லை, துர்மார்கனுக்கு கர்த்தர் கை கொடுக்கிறதும் இல்லை. நீதிமான்களின் சபையிலே துர்மார்கர் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப ஏன் நம்ம சபையில அநேகர் சத்தியத்துக்கு நிலை நிற்க முடியாமல் போய்விடுகிறது என்றால் அவர்கள் துர்மார்க்கத்தில் நிலை நிற்கிறவர்கள் நீதிமான்களின் சபையில நிலை நிற்க முடியாது. இங்கு நீதியுள்ள அரசர் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயும் நிறுவனமாயும் காணப்படுகிறது. நாவோ அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் தேவன் உன்னை கணக்கு கேட்கும் நாள் வரும். ஆமென். கணக்கு கேட்கிற தேவனை தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஒருவனுக்கு 1 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுத்தார். ஒரு நாள் வந்த பிறகு அவர்களை கணக்கு கேட்டார். ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கையை குறித்து தேவன் கணக்கு கேட்பாரானால் நீ எங்கே நிற்பாய்? உன்னுடைய பதில் எங்கே இருக்கும்? கர்த்தருடைய பார்வைக்கு நீ பிரியமான மகனாய் இருக்கிறாயா அல்லது துர்மார்கனாக அறிவறுக்கத்தக்க மனிதனாய் இருக்கிறாயா என்று உன்னை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார். தேவ பிள்ளையே, இந்த வசனத்தோடு உன்னை ஒப்பிட்டு பாரு. துர்மார்கனுடைய பலி நீ ஊர்ல எதனா செய்ய, சபைக்கு வந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டோம், காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சிடுவாங்க. நீ வெண்வஸ்திரம் கட்டிட்டா உன்னுடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுவாரோ? ஆமென். நீ கையடிச்சு நல்லா பாட்டு பாடி கை தட்டிட்டு நீ அப்படியே உனக்குன்னே நீ ஆவி பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது வேறு, பரிசுத்த ஆவியை நிறைவது வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக் கொள்வாயானால் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்றேன். இயேசு நீங்க எப்படி தெரியுமா பாப்பீங்க? அவருக்கு என்ன உருவம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அன்பின் உருவம் இயேசு. நல்லா பைபிள் ஒரு வசனம் உண்டு, அன்பின் சொரூபி இயேசுங்க. அன்புக்கு உருவம். இப்ப சிங்கத்துக்கு ஒரு உருவம் இருக்குங்க, பாம்புக்கு ஒரு உருவம் இருக்கு. அல்லேலூயா. பேய்க்கு கூட நீங்க ஒரு உருவத்தை வரையலாம். ஆனால் அன்புக்கு உருவம் என்றால் அது இயேசுதான் அடையாளமா வரையலாம். அன்பின் உருவம் யாருங்க? இயேசு. இதெல்லாம் போட மாட்டாங்க, சிலுவை நட்டு அதுல துணியை போடுறாங்க. அதுவே ஒரு விக்கிரகம். இன்னைக்கு எந்தெந்த பைபிள் அது இருக்கு அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆவி. அல்லேலூயா. அதை எடுத்துட்டு இயேசு நல்லவர்னு ஒரே ஒரு வார்த்தை போடுங்க. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர். ஆமென். என்ன நீங்க நல்லவன்னு சொல்ல வேண்டாம். அவர் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தை. ஒருத்த சரியில்லாதவனுக்கு யாரா சரியா இருப்பாங்களா? நல்லா இல்லாதவனுக்கு யாரா நல்லா இருப்பாங்களா? கெட்டு போனவனுக்கு யாரா கெடாம இருப்பாங்களா? இப்படி இந்த உலகத்தால் கரையும் திரையும் பிழையமா இருக்கிற நமக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆமென். உத்தமனாய் இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். செத்து விட்ட பேய் பேருங்களை நீங்க நிறைய பேர் துணை போட்டிருப்பாங்க. நைட்ல வந்து மகனே என்ன துணையா போட்டுக்கிறேன், நான் தான் எழுப்புகிறேன், வாட துணையா இருக்கிறேன்னா இவனுக்கு அடுத்தது குளுக்கோஸ் எல்லாம் ஏற்ற வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆவி, இதெல்லாம் மாம்ச ஆவி. பூமிக்குரிய காரியங்களை வெறுக்காதவன் மறுஜென்ம காரியத்துக்கு ஜீவிக்க முடியாது. அவனுக்குள் வேறுபட்டு ஜீவியம் வராது. அவன் வாழ்க்கை மறுரூபம் அடையாது. அவன் ஜீவிக்க பார்த்து ஒருபோதும் தேவன் பிரியப்பட மாட்டார். எதை இழந்தாய்? சத்தியத்துக்காக. 18 ஆண்டுகளாக குடியை எழுந்த மனிதனுடைய சாட்சியை கேட்டீங்க. கோபக்கார மனுஷனுடைய சாட்சியை கேட்டீங்க. அல்லேலூயா. மருத்துவமனையிலும் ஹாஸ்பிட்டலிலும் போய் சுகமாகாத வியாதி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்கினார். ஏன்?
உன் ஆவியில உன் ஆத்துமாவிலும் தேவனை துதிக்கும் பொழுது உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணன அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூடி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வழக்கு திரும்ப வாழவனடாய் மாறும். ஆமென். இதுக்கு பணம் காசெல்லாம் தேவை கிடையாது. நீ ஊர்ல எத்தனை கொலை கொல்லனா பண்ண பணம் கொடுத்தா பக்கத்துல நிக்க வைக்கிறதுக்கு இது அசுத்தமான இடம் அல்ல. இது பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் பிரியப்படுவாரா? நம்ம பாடலை பார்த்து கர்த்தர் பிரியப்படுவாரா? நம்ம ஜெபத்தை பார்த்து கர்த்தர் பிரியப்படுவாரா? நம்ம உபவாசத்தை பார்த்து கர்த்தர் பிரியப்படுவாரா? ஹல்லேலூயா. நரை வீட்டை பூட்டிக்கொள், அந்த ரந்தத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார், வெளியரங்கமாய் உனக்கு பதில்